21ஆம் நூற்றாண்டுக்கு அவர் மாடர்னைஸ்ட் காடு. இது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் ஏன்ஷியன்ட் காட் எல்லாம் கிடையாது. நம்ம ஆண்டவர் ஸ்டில் அலைவ். அவர் அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே காடு தான். மோசேக்கு ஒரு பிரமாணம், அப்புறம் யோசுவாவுக்கு ஒரு பிரமாணம் மாத்த மாட்டாரு. மோசேக்கு என்ன பிரமாணமோ இயேசு வர வரைக்கும் அதான் பிரமாணம். இயேசு என்ன பிரமாணம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிட்ட எழுதி கொடுத்தது தான் இன்னை வரைக்கும் அதுதான் பிரமாணம். மாறாது, மாடர்னைஸ்ட் ஆகாது. எல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது சொல்றேன். இந்த வசனம் இருக்குல்ல, வசனம் முதல்ல எழுதும் போது தோல் சுருள்ல எழுதினாங்க. அதற்கு பிறகு பேப்பர்ல எழுதினாங்க உண்மை, கற்பலகைகள்ல எழுதினாங்க உண்மை, இப்ப டிஜிட்டலி காத்துல எழுதுறாங்க உண்மை. இன்னும் எதுல எழுதுவாங்கன்னு தெரியாது, இன்னும் எழுதுவாங்க. தோல் சுருள்ல இருந்து காத்து வரைக்கும் எழுதுறது மாறும், வசனம் மட்டும் மாறவே மாறாது. அதே வசனம் தான் இருக்கும். நீங்க தோல்ல எழுதுறதுக்கு ஒரு வசனமோ டிஜிட்டலா எழுதும் போது இன்னொரு வசனமா ஆகாது. நீ எந்த மோட வேணா மாத்திக்க, வசனத்தை மாத்த முடியாது. வசனத்தை மாத்தினா உனக்கு ஐயோ, அவ்வளவுதான். அன்னைக்கு உள்ள தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிற. இன்னைக்கு நீ கூடாரத்துக்குள்ள எதை கொண்டாட? கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை கூடாரத்துக்குள்ள கொண்டு வர ஒரு நாள் உன் நிர்வாணம் வெளிப்படும். நீ சபிக்கப்பட்டவனாய் காணப்படுவாய். கூடாரத்துக்குள் என்னைக்கு கர்த்தர் உலாவும் போதும் பழைய பாவங்கள் எதுவும் உள்ளே வரக்கூடாது.